வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான நடிகை அப்படின்னா நம்ம நயன்தாராவை தான் சொல்லுவோம். அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி 1940 ஒரு நயன்தாரா இருந்தாங்களாம், சூப்பராக நடித்தாங்களாம். அவங்கள பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். சாபத்துக்கு ஆளான ரம்பையின் கதையை 1940 1960 வரைக்கும் பல தடவை படமாக்கி இருக்கிறது தமிழ் சினிமா. ஆனால் ரம்பை என்று ஒருவரை திரையில் காட்டினால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும் வசீகர அழகு அந்த நடிகைக்கு இருக்க வேண்டும் அல்லவா? கேஎல்வி வசந்தா அப்படி ஒரு வசீகர கதாநாயகியாக விளங்கி 1940களின் ரசிகர்களை இன்றைய நயன்தாரா போல சிகரங்கடித்தாராம். எம்.கே. தியாகராஜ பாகவதர், எஸ்.டி. சுப்புலட்சுமி இருவரை வச்சு 1934 வெளியான பவளக்கொடி படத்தில் அறிமுகப்படுத்தினார் கே. சுப்பிரமணியம். வெள்ளி விழா கொண்டாடிய அந்த படத்தில் நடனமாடக்கூடிய பெண்களில் ஒருத்தியாக அறிமுகமானவர் தான் ராமநாதபுரம் அருகே உள்ள குன்றத்தூரில் பிறந்த சென்னையில் வளர்ந்த கேஎல்வி வசந்தா. இவங்க தாங்க 1940 நயன்தாரா. சிறு வயது முதலே பாடல் நடனம் இரண்டையும் திறம்பட கற்றுக்கொண்டவர். இனிய குரல் வளமும் குறைவான உயரம் என்றாலும் காண்போரை முதல் பார்வையிலேயே கவர்ந்துவிடக்கூடிய அழகிய தோற்றமும் கொண்டவர் வசந்தா. நடனத்தில் நளினமும் அடவுகளில் அழகும் இருந்ததால் இவர் நாயகியாக நடிக்கும் படங்களில் ஒரு நாட்டிய நாடகத்தையும் இடம்பெறச் செய்வதை ஒரு வணிக ரீதியாகவே அன்றைய இயக்குநர்கள் வைத்தார்களாம். பவளக்கொடிக்கு பின்னர் ஒரு சில திரைப்படங்களின் குழு நாட்டியங்களில் இடம்பெற்றவர் வசந்தா. இவரல்லவா கதாநாயகி என்று கண்டுபிடித்து ரம்பையின் காதல் என்ற 1939 வருடத்தில் அந்த படத்தில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் P.N. ராவ். அந்த படம் சென்னையில் மட்டும் 15 வாரங்கள் பிச்சுக்கிட்டு ஓடியது. இந்திரலோகத்தில் உண்மையாகவே ரம்பா என்கிற ஒரு அழகி இருந்தால் அவர் இந்த வசந்தாவை போலத்தான் இருக்க வேண்டும் என்று, குயில் போன்ற கானமும் மயில் போன்ற நடனமும் பிரமாதம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த கால ரசிகர்கள் உருகி உருகி தேட்டருக்கு ஓடிப்போய் அந்த படத்தை பார்த்தார்களாம். ரசிகர்கள் வசந்தாவுக்கு கானமயில் என்றும் பட்டமும் சூட்டியார்களாம். ரம்பையின் காதல் படத்தின் வெற்றியை கண்ட இயக்குனர் ராவ் பூலோக ரம்பை என தலைப்பை சற்று மாற்றி போட்டு கதை அமைப்பையும் லைசா மாற்றி போட்டு வசந்தாவை மீண்டும் ரம்பையாக நடிக்க வைத்து 1940 வெளியிட்டார். படம் மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் வசந்தாவின் திறமையை இந்த முறை ராவ் சரிவர பயன்படுத்திக் கொள்ளவை என்று விமர்சகர்கள் எழுதினார்கள். ரசிகர்கள் விமர்சகர்களின் நாடி துடிப்பை சரியாக கணித்தார். பத்திரிகையாளர் S.S. வாசன் திண்டுக்கல் அமிர்தம் டாக்கீஸ் என்கிற நிறுவனத்துக்காக ஜெமினி ஸ்டுடியோவில் தன்னுடைய முதல் தயாரிப்பாக அவர் உருவாக்கிய படம்தான் மதன காமராஜன். 1941 அந்த படத்துக்கு கேஎல்வி வசந்தாவையே ஒப்பந்தம் செய்தார்கள். முதல் தயாரிப்பும் சூப்பர் வெற்றியானது. சலனப்பட களத்திலும் கல்கத்தாவிலும் பம்பாயிலும் பயிற்சி பெற்ற இயக்குனரும் சிறந்த பட தொகுப்பாளருமான P.N. ராவையே இயக்குனராக அமர்த்தினார். கர்நாடக சங்கீத மேடையில் புகழ்பெற்று விளங்கிய பாடகரும் அழகிய தோற்றம் கொண்டவருமான சடகோபனை மதனகாமராஜனாக நடிக்க வைத்தார்கள். பிரேம வெள்ளியாக கேஎல்வி வசந்தா தன்னுடைய காதல் பாடல்களை பாடி நாட்டிய நாடகம் ஒன்றை பங்களித்ததோடு காதல் ரசம் சொட்ட சொட்ட நடிப்பை வழங்கினார். இதில் நீங்கள் யூடியூப்பில் சென்று பாருங்கள் அந்த காலத்து நயன்தாராவை. மீண்டும் மீண்டும் வசந்தாவுக்காகவே வந்து படத்தை குவிந்து குவிந்து கூட்டமாக பார்த்து ரசித்தார்கள் ரசிகர்கள். இயக்குனர் P.N. ராவின் தயக்கங்களை உடைத்து படத்தின் வெளிப்புற காட்சிகளை எடுக்க மைசூரு அருகே உள்ள ரங்கப்பட்டினத்திற்கு படக்குழுவை அழைத்து கொண்டு போனார் வாசன். பட தயாரிப்புக்கு மட்டுமே 1 வருடம் எடுத்துக்கொண்டார். படம் 1941 வெளியாகி சென்னையில் மட்டும் 180 நாட்கள் ஓடோ ஓடோ என்று ஓடியது. மற்ற ஊர்களில் 15 வாரங்கள். மதன காமராஜன் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியோடு வாசன் அடுத்து தயாரித்த நந்தனார் படத்தின் வெற்றியும் இணைந்தபோது சந்திரலேகா என்ற தன் கனவு படத்தை அறிவித்தார் வாசன். 1942 நந்தனார் படத்தின் பாட்டு புத்தக உள்ளட்டையில் சந்திரலேகாவாக கானமையில் கேஎல்வி வசந்தா நடிக்கிறார் என்று விளம்பரம் செய்து கொண்டார்கள். ஆனால் வசந்தாவை பின்னர் நீக்கினார் என்பது வேறு கதை. சந்திரலேகா படத்தின் நாயகன் ராதாவின் உயரத்துக்கு ஈடுதரும் கதாநாயகி இயக்குனர் வாசனுக்கு தேவைப்பட்டதால் வசந்தாவுக்கு அதில் இடம் கிடைக்கவில்லை.
வருத்தத்தோடு பிரிந்த வசந்தாவை மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் சுவீகரித்து கொண்டார். அந்த நிறுவனத்திற்காக எம்எல் டாண்டன் இயக்கிய ராஜராஜேஸ்வரியில் 1944 கதாநாயகியாக நடித்தார். படம் சூப்பர் ஹிட். பின்னர் டி.ஆர். சுந்தரம் தயாரித்து இயக்கி ஜப்பான் இராணுவ தளபதியாகவும் நடித்த யுத்த பிரச்சார படமான பர்மா ராணியில் 1945 வசந்தா தான் பர்மா ராணி. அதுவும் சூப்பர் ஹிட் படம். சுந்தரத்தின் அதிர்ஷ்டம் என்று வர்ணிக்கப்பட்டார் வசந்தா. அதன் பிறகு அதே நிறுவனத்தின் சுபத்ரா, சுலோச்சனா படங்களில் நடித்தார் வசந்தா. அவை இரண்டும் சுமார் வெற்றியை பெற்றன. சுலோச்சனா படத்தில் கதாநாயகியாக இந்திரஜித் வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த பி.யு. சின்னப்பா டி.ஆர். ஏசுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் படப்பிடிப்புக்கு வராமல் போக்கு காட்டினார். கண்டிப்புக்கு பேர் போன சுந்தரமே பிறகு இந்திரஜித்திற்காக நடித்தார். புரட்சிக்கவி பாரதிதாசன் வசனம் எழுதிய படங்களில் ஒன்று இந்த சுலோச்சனா. இதற்கிடையில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரித்த சாலிவாகனன் படத்தில் கதாநாயகன் ரஞ்சனின் சகோதரியாக நடித்தார் வசந்தா. இதில் எம்ஜிஆருக்கு வில்லன் வேடம். இதன் பிறகு வி.என். ஜானகி, மாதுரி தேவி, அஞ்சலி தேவி, சவுக்கார் ஜானகி, பானுமதி ஆகிய கதாநாயகிகளின் வரவு வசந்தாவுக்கு துணை வேடங்களையே கொண்டு வந்து கொடுத்தது. ஆனால் எதையும் அவர் ஏற்கவில்லை. ஒருபோதும் துணை வேடங்களில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்து 36 வருடங்கள் உறுதியாக இருந்து சென்னை தீநகரில் அமைதியாக வாழ்ந்தார். தன்னுடைய 85வது வயதில் இயற்கை எய்தினார். அந்த காலத்து 1940 முதல் 60 வரை நயன்தாராவாக வலம் வந்த வசந்தா அவர்களை நாமும் போற்றுவோம். இந்த நாளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.